இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த பையனோட பேர் வந்து முகமது அயாஸ். இந்த பையனுக்கு வந்து 19 வயசு ஆகுது. இந்த பையனோட ஊர் பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில அமராவதி அப்படிங்கிற ஊரு தான் இந்த பையனோட ஊரு. இந்த பையனோட கேஸ் தான் இப்போ இன்டர்நெட்ல மிகப்பெரிய வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன கேஸ்னா, 180 சின்ன பிள்ளைங்கள இவனுக்கே 19 வயசு ஆகுது. அப்பனா இவனோட சின்ன வயசு 18, 17 வயசு இப்ப அந்த காலேஜ் படிக்கிற ஸ்கூல் படிப்பாங்கல்ல. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள டார்கெட் பண்ணி அவங்கள தப்பான முறையில யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இவனோட போனை வாங்கி போலீஸ்காரங்க செக் பண்ணி பார்க்கும்போது 350 வீடியோக்கள், தப்பான வீடியோக்கள் 350 வீடியோக்கள் அவனோட போன்ல இருந்திருக்கு. யாரா இந்த மனுஷன், என்ன இப்படி நடந்திருக்கு அப்படின்னு இந்த கேஸை பத்தின ஃபுல் டீட்டெயிலுமே நம்ம படித்தோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். பெண் குழந்தைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு அப்பா அம்மாக்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். என்ன விஷயம்னா, இப்போ நம்ம பெண் குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கு நாளைக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், நகை சேர்க்கணும், அப்படி இப்படி நம்ம பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நல்ல விஷயம் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாருக்காக அந்த பணத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோமோ, நாளைக்கு அவங்க நம்ம கூட இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அவங்க நமக்கு முக்கியம். கரெக்ட்டுங்களா? ஸோ எந்த அளவுக்கு நம்ம பெண் குழந்தை கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இந்த காலத்துல இருக்கு. இப்போ அந்த சின்ன பிள்ளை ஏதோ தப்பு பண்ணுது, அதை நம்ம அடிக்கிறோம், திட்டுறோம். உடனே அது கஷ்டப்பட்டு அழுது போய் தனியா ஒரு ரூம்ல போய் உட்கார்ந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தனிமையில உட்காரும்போது, அது கையில ஒரு ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த ஃபோன் தான் அது மிகப்பெரிய ஒரு எனிமியா வரும். ஏன்னா, அது ஆன்லைன்ல ஏதாவது Instagramல எவனா ஒருத்தன் சேட் பண்ணுவான். அப்பா, அம்மா என்னை இப்படி திட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் இந்த சின்ன பிள்ளை வந்து புலம்பும். ஏன்னா, அந்த வயசுக்கு அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? கரெக்ட்டுங்களா? ஸோ புலம்பும். உடனே ஆப்போசிட்ல உள்ளவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. விடுடி, அப்பா தானே, அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமா பிட்ட போடுவான். நல்லவனா போர்ட்ரேட் பண்ணுவான். போர்ட்ரேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவன் தப்பா யூஸ் பண்ணிடுறான். ஸோ இதுதான் இப்போ நிறைய இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முகமது அயாஸ் அப்படிங்கிற இந்த பையனும் அதே தான் பண்ணியிருக்கான். ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாமா? ஓகே. ஸோ முகமது அயாஸ் அப்படிங்கிற இந்த பையன் வந்து இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப்பு, அதுக்கப்புறமா ஸ்னாப்சாட். ஸோ இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பையன். ஸ்னாப்சாட்டில் நிறைய பெண்கள் வந்து இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி பிள்ளைகள், 18, 16 அவனோட வயசு கீழே, ஒரு 2 வயசு கீழே 2 வயசுக்கு மேலே உள்ள பெண்களை வந்து அவன் டார்கெட் பண்ணுறான். டார்கெட் பண்ணி ரிப்பீட்டடாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஹாய், நீங்க பண்றது நல்லா இருக்கு, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டடா மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களும் அவங்களுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பி, என்ன ஒரே அக்கௌண்ட்ல இருந்து நிறைய மெசேஜ் வருதுன்னு நினைச்சு அதை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பையன் வந்து அந்த பெண்கள் கிட்ட நல்லவனா போர்ட்ரேட் பண்றான். நான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களை நம்ப வைக்கிற மாதிரி இவனோட ஆக்டிவிட்டிஸ், இவனோட கேரக்டர் வந்து அப்படி அந்த அளவுக்கு அவன் நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒன்ஸ் அதை அந்த பிள்ளைகள் நம்பினதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைங்களோட பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் பார்த்துங்க. ஸ்னாப்சாட்டை பொறுத்த வரைக்கும் நம்பர், ஃபோன் நம்பர் போகாது. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தான், நம்ம கான்வர்சேஷன் தான் மெசேஜில் பண்ண முடியும் சேட்டில். அதுக்கப்புறமா அந்த பையன் மேலே எப்போ நம்பிக்கை வருதோ அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க வந்து ஃபோன் நம்பரை கொடுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பையனில் ஸ்னாப்சாட்ல இருந்து வாட்ஸ்அப்புக்கு கொண்டு வரான். வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறது, ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறது, அவங்க கிட்ட ஃபோட்டோ வாங்குறது, அப்படிங்கிற அந்த ஒரு கான்வர்சேஷன் போது. அதுக்கப்புறமா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு வலையை வந்து உருவாக்குறான். அதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற வலைக்கு அப்புறமா அந்த பையன் வந்து காதல் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு அந்த ஸ்டேஜை மூவ் பண்றான். ஓகே, காதல் அப்படிங்கிறதுக்கு வந்ததுக்கு அப்புறம் சரி நம்ம நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு மகாராஷ்டிரா அவனோட சொந்த மாநிலம், அங்கிருந்து பூனே அப்படி இல்லைன்னா மும்பை அப்படிங்கிற பக்கத்தில் உள்ள நகரத்துக்கு அவன் வந்து அந்த பிள்ளைய கூட்டிட்டு லாட்ஜுக்கு போறாங்க. ஸோ அங்க ரூம்ஸ் எடுத்த உடனே அங்க அந்த பெண்களுக்கு தெரியாம கேமரா வச்சு அவங்களோட அந்த வீடியோக்களை ஷூட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேனோ அதை நீ பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ நெட்டில் லீக் ஆயிரும், ஸோ பி கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்களை மிரட்டி அந்த பெண்களை அவன் தப்பான முறையில் யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி தான் 180 பெண்களை வந்து அவன் யூஸ் பண்ணியிருக்கான். 350 வீடியோக்கள், தப்பான வீடியோக்கள் அவனோட ஃபோனில் இருந்திருக்கு. போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இப்போ இந்த கேஸ் கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பேரண்ட்ஸ் அப்படி தான் சொல்லி ஆகணும். இந்த கேஸை வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது அப்பா அம்மாவோட கேரிங், பாசம் இல்லாம தனிமையாவே இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலவங்க. ஏன்னா அப்பா அம்மா மெயினான கோல் வந்து பணத்தை நோக்கி தான் ஓடுவாங்க. தான் குழந்தை நல்லா இருக்கணும் ஃபியூச்சர்ல அப்படி நினைச்சு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் ஓடுறதுனால இந்த பிள்ளைங்களுக்கு அன்பு காட்டுறதுக்கு, பேசுறதுக்கு, பழகுறதுக்கு ஆட்கள் வீட்டில் இல்லாம போயிருது. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில ஆன்லைன்ல ஏதாவது ஃப்ரெண்ட் எவனாவது ஹாய் பாய் மெசேஜ் பண்ணி அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து உருவாகுது. ஸோ அதனால அவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவனை நம்பி போனதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துருது. ஸோ தயவு செஞ்சு
வீட்ல உள்ள பேரண்ட்ஸ் தான் இதுக்கு முழு பொறுப்பு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம பிள்ளைகள நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்காண்டி தான் நம்ம ஓடுறோம். ஆனா, அவங்களே கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, நம்ம ஓடுறதுக்கு ஒரு பயனும் இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ, இன்னைக்கு இந்த முகமது அயாஸ் மாரி இன்னும் எத்தன பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ, முடிஞ்ச அளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோவ நம்ம ரெடி பண்ணி உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மத்த பெண் பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு அப்பா, அம்மாக்களுக்கும் இந்த வீடியோவ நீங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க.